அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொதுவாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட நாடு இலங்கையில் வந்து மின்சார பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்குது. இப்போ கடந்த காலங்களில் வந்து 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் வந்து மின்சார தடை ஏற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தினங்களில் வந்து 3 மணித்தியாலம் மின்சார தடை ஏற்படுது. அதுக்கு வந்து என்கிட்ட ஒரு சிம்பிள் ஐடியாவும் சின்ன ஒரு சொல்யூஷனும் இருக்குது. வாங்க அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் பாவிக்கிற எல்லா டிரைவர்டையும் வந்து யூபிஎஸ் இருக்கும். அவங்க வந்து யூபிஎஸ் வந்து பொதுவாக ஒரு 2 வருஷம் பாவிப்பாங்க. பிறகு பழுதடைஞ்ச போட்டாண்டு பிறகு இன்னொரு புதுசாக ஒரு யூபிஎஸ் வாங்குவாங்க. உண்மையில் சொல்ல போனால் யூபிஎஸ் வந்து பழுதாகிற வீதம் சரியான குறைவு. 100க்கு ஒரு 10 விதமான யூபிஎஸ் தான் பழுதாகும். அப்போ ஏன் அது வேலை செய்யலன்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற பெட்டரியோட ஆயுட்காலம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். அதில் வந்து வேலை செய்யாது. சாதாரணமாக வந்து பெட்டரியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதோட கெமிக்கல் எனர்ஜியை வந்து ஒரு மின் எனர்ஜியை மாற்றுற ஒரு டிவைஸ் தான் பெட்ரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள இருக்கிற அந்த கெமிக்கல் வந்து காலாவதி ஆகிறதால தான் அந்த யூபிஎஸ்ல வந்து அந்த பெட்ரி வந்து வேலை செய்யாததால வந்து எங்களை யூபிஎஸ் வந்து வேலை செய்யாமல் இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ்க்குள்ள இருக்கிற பெட்ரி பார்த்தீங்கன்னா எத்தனை ஏஹெச் பெட்ரிண்டா 7 ஏஹெச் பெட்ரி. இப்போதான் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னண்டா ஏஹெச்ண்டா என்னண்டு. ஏஹெச்ண்டா வந்து ஆம்பியர் பெர் ஹவர். அப்போ 7 ஏஹெச்ன்றதால நீங்கள் என்ன விளங்கிக் கொள்றீங்கண்டா ஒரு மணித்தியாலத்தில் வந்து 7 ஆம்பியரை நம்ம அதுல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி 7 மணித்தியாலங்களுக்கு 1 ஆம்பியர் வீதம் பெற்றுக்கொள்ளலாம் அதுல இருந்து. இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போ. யூபிஎஸ் வந்து ஒரு இன்வெர்டராக யூஸ் பண்ணலாமா இல்லையா, அதில் நன்மதியுமையும். அடுத்தது நான் வந்து இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா என்ன சொல்றேன்னா, ஒரு 12 வோல்டேஜ் டிசி சிஸ்டம் 12 வோல்டேஜ்லேயே எல்லா எக்யூப்மெண்ட் இயங்குற மாதிரி 12 வோல்டேஜ் டிவைஸுகளை வந்து இந்த மின்வெட்டு நேரம் பாவிக்கிற மாதிரி. இந்த பகல் பொழுதுல வந்து மின்வெட்டால வந்து எங்களுக்கு பெரிதும் வந்து பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு. என்னென்னா ஃபேனுகள் அதுகள் தான் யூஸ் பண்ண இல்லாமல் இருக்கும். ஆனால் இது இரவேல வந்து அது இந்த மின்வெட்டால வந்து கடும் பிரச்சனை. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட் இல்லாட்டி பெரும் பிரச்சனையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 12 வோல்டேஜ் பல்புகளை யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த யூபிஎஸ் இருக்குது. இந்த யூபிஎஸ்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கான பேர் வீட்டை வந்து யூபிஎஸ் இருக்கும், ஒர்க் ஆகாமல் இருக்கும். காரணம் என்னென்னா வெட்டி போயிருக்கு. அதுக்கு என்ன இப்போ ஒன்று நீங்கள் பெட்டியை மாற்றி போட்டு யூஸ் பண்ணலாம். பெட்டியை மாற்றி போட்டு அதில் இருந்த ஒரு 12 வோல்டேஜ் சிஸ்டத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அதை இன்வெர்டராக யூஸ் பண்ணுறேன்டா அதில் இருக்கிற நன்மை தீமையை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன செய்யுங்கண்டா யூபிஎஸை வந்து கலட்டுங்க. யூபிஎஸ்க்கு பின்னுக்கு வந்து 4 நட்டு இருக்கும். 4 நட்டையும் ரிமூவ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணி போட்டு யூபிஎஸை நான் கலட்டுறேன். பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்க்குள்ளே இப்படி ஒரு சர்க்கிட் இருக்கு. யூபிஎஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அடுத்தது வந்து இந்த இப்படியான சர்க்கிட்டுகள் இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து இது என் யூபிஎஸ்ல இருந்த பெட்ரியை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரிக்கு வர டெர்மினல் 2 டெர்மினல் ப்ளஸ் டெர்மினல், இதில் மைனஸ் டெர்மினல் தெரியுது. நான் இப்போ இதுக்கு வந்து எப்படி சஜஸ்ட் பண்ணுறேன்டா, நாங்கள் பெட்ரியை வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல உங்களோட யூபிஎஸ்ல சின்ன ஒரு ஹோல் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 2 டெர்மினல் இருக்குது. அதில் நீங்கள் வந்து வயரை கனெக்ட் பண்ணி போட்டு கட்டாயம் வந்து சோல்டரிங் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனெண்டா அப்போ தான் வந்து கடத்து திறன் வந்து அதிகமாக இருக்கும். எடுத்து போட்டு ஹோலுக்குள்ள அந்த வயரை வெளியில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூபிஎஸ்ல ஹோல் போட்டு ஒரு வயரை யூஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா அதோட வந்து நான் வந்து அந்த வயரில் வந்து லக் கனெக்டர்ஸை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த பெட்டியோட வந்து இலவாக கனெக்ட் பண்ணுறதுக்காக. கட்டாயம் வந்து இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேஜ் கூடின வயரை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இதுக்குள்ளால வந்து தடை இல்லாமல் வந்து மின் வந்து கடத்தப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யூபிஎஸோட வார பெட்ரி வந்து 7 ஏஹெச் பெட்ரி. என்னட்ட இப்போ கைவசம் 7 ஏஹெச் பெட்ரி இல்லாத காரணத்தால் வந்து நான் இதுக்கு வந்து யூபிஎஸ்க்கு வந்து ஒரு 5 ஏஹெச் பெட்ரி நான் பாவிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இது சாதாரணமாக உங்களோட பைக்குகளுக்கு வர பெட்ரி தான். இது 5 ஏஹெச் பெட்ரி. பார்த்தீங்கன்னா இந்த லக் கனெக்டர்ஸ் கூட இதுலேயும் வந்து லக் கனெக்டருக்குரிய மற்ற கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், மைனஸ் டெர்மினல்லையும் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நாங்கள் இலவாக வந்து இதோட வந்து பெட்டியை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டியை வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ யூபிஎஸ் வேலை செய்ய மாட்டேன் கேட்டிங்கன்னா யூபிஎஸ் கட்டாயம் வேலை செய்யும். இப்போ கரண்ட் ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வேலை செய்யுது. இப்போ இது வந்து நான் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னா இதை வந்து இந்த பெட்டியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். இதோட வாரது 7 ஏஹெச் பெட்டி தான். நீங்கள் வந்து 7 ஏஹெச் பெட்டியை வந்து யூஸ் பண்ணுறது இன்னும் வந்து நல்ல 5 ஏஹெச்சை விட இதோட வர 7 ஏஹெச் வந்து யூஸ் பண்ணுறது நல்ல. ஏன் நான் இப்போ இதுக்கு வந்து 5 ஏஹெச் யூஸ் பண்ணுறேன்னா இப்போ இலங்கையில் வந்து அந்த 7 ஏஹெச் பெட்டி வந்து மிகவும் வந்து தட்டுப்பாடாக இருக்குது. அதனால் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு 5 ஏஹெச் பெட்டியை வந்து நான் யூஸ் பண்ணிக்கொண்டேன்.
பாத்தீங்கன்னா ஆல்ரெடி யூபிஎஸ்ல போட்டு இந்த பெட்டியை நான் வந்து சார்ஜ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து இப்படி 12 வோல்டேஜ் சிஸ்டமா யூஸ் பண்றான்னு பார்ப்போம். 12 வோல்டேஜ் சிஸ்டமா யூஸ் பண்றேன்டா எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. 12 வோல்டேஜ் டிவைஸ்கள் இருந்தாலே போதும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு பல்ப், இது வந்து 230 வோல்டேஜ் வேலை செய்யற எல்இடி பல்ப் தான். ஆனா இதை வந்து நான் ஒரு 12 வோல்டேஜ்ல வேலை செய்யற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்ப்போம். அதுக்கடுத்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டுக்கு வந்து ரவுட்டர் வந்து பிரச்சனையா இருக்கு. பாத்தீங்கன்னா ரவுட்டர் வந்து காமனா பாத்தீங்கன்னா ரவுட்டர் வந்து ஒரு 12 வோல்டேஜ்ல வேலை செய்யற டிவைஸ் தான். பாத்தீங்கன்னா இது டயலாக் ரவுட்டர். பாத்தீங்கன்னா இது ஒரு 12 வோல்டேஜ்லயும் 300 மில்லி ஆம்பியர்லயும் வேலை செய்யற ஒரு டிவைஸ் தான். நீங்க வந்து கடையில வந்து இந்த ரவுட்டர்ஸுக்குரிய இந்த கேபிள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், இந்த பின் வந்து வாங்கிக்கலாம், வாங்கி கொண்டு போட்டு அதுக்கு வந்து நான் வந்து அந்த லக் கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லக் கனெக்டரை கனெக்ட் பண்ணி போட்டு பெட்டியில கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ரவுட்டரை போட முதல்ல வந்து அதில் பவர் பட்டனை ஆஃப் ஆக்கி வச்சுக்கொள்ளுங்க. ரவுட்டரை கனெக்ட் பண்ணுங்க. இப்போ பவரை போடுங்க. ரவுட்டர் வேலை செய்யுமான்னு கேட்டால் வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ரவுட்டரை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஆல்ரெடி காட்டின மாதிரி இந்த 230 வோல்டேஜ் பல்பை வந்து நான் ஒரு 12 வோல்டேஜ் எல்இடி பல்பை வந்து நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பார்த்தீங்கன்னா பெட்டியோட கனெக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த பல்ப் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ரூமுக்கு போதும். அப்படி உங்களுக்கு இந்த 230 வோல்டேஜ் பல்பை வந்து 12 வோல்டேஜ் பல்பை கன்வெர்ட் பண்ணுற கஷ்டமாண்டா நீங்கள் என்ன செய்யலாமாண்டா கடைகளில் வந்து எல்இடி பார் பல்ப் இருக்குது, 12 வோல்டேஜில் வேலை செய்யக்கூடிய பல்ப், அதை யூஸ் பண்ணலாம். அப்போ இது போன்ற 12 வோல்டேஜ் சாதனங்களை வந்து நீங்கள் இந்த 12 வோல்டேஜ் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ கேட்கலாம் நீங்கள் இது வந்து எவ்வளோ நேரம் சாதாரணமாக வேலை செய்யும்ண்டு. பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 AH பேட்டரி. நான் ஆல்ரெடி சொன்னான் 5 AHண்டா 5 மணித்தியாலம் வந்து ஒரு ஆம்பியர் படி எடுக்கலாம். ஒரு ஆம்பியர் வந்து 1000 மில்லி ஆம்பியர். நான் இப்போ இந்த யூஸ் பண்ணுற ரெண்டு திங்ஸும் வந்து இந்த பல்புக்கு வந்து எனக்கு ஒரு 200 மில்லி ஆம்பியர் போகுது. இந்த ரவுட்டருக்கு ஒரு 300 மில்லி ஆம்பியர் போகுது. அப்போ 500 மில்லி ஆம்பியர். ஆனால் இது வந்து 5 AH பேட்டரி. ஸோ கிட்டத்தட்ட கணக்கின்படி ஒரு 10 மணித்தியாலத்துக்கு கிட்ட வேலை செய்யும். நான் வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற அந்த வயர் தடைகள் மற்றும் வேறு சில காரணிகளால் ஒரு 8 தொடக்கம் ஒரு 9 மணித்தியாலம் வந்து பயம் இல்லாமல் இது வேலை செய்யும். அப்போ இது மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு ரூமுகளுக்கும் வந்து செட் பண்ணிக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் மணித்தியாலங்கள் வந்து குறைவாக வேலை செய்யும். எங்களுக்கு வந்து இப்போ இரவேல வந்து சாதாரணமாக 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் பவர் கட் இருக்கிறபடியாக இந்த வெற்றி எங்களுக்கு சாதாரணமாக போதுமானது. ஆல்ரெடி எப்படி 12 வோல்டேஜ் சிஸ்டமாக யூஸ் பண்ணுறது பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இன்வெர்டராக யூஸ் பண்ணுறேன். அதை இன்வெர்டர்ன்றதை விட என்னோட வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா இந்த யூபிஎஸோட வந்து பெரிய பேட்டரியை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமா, அதாவது ஒரு 45 AH பேட்டரியோ ஒரு 90 AH பேட்டரியோ யூஸ் பண்ணலாமா அதுதான் என்கிட்ட கேட்ட கேள்வி. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அப்படி யூஸ் பண்ணி ஒரு இன்வெர்டராக வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைண்டா நீங்கள் வந்து பேட்டரியை வந்து செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணணும். ஏனெண்டா நாங்கள் இந்த யூபிஎஸ்லேருந்து வர சார்ஜிங் கரண்ட், இதுக்கு வர கரண்டை மெஷர் பண்ணி பார்த்த நேரம் வந்து இது ஒரு 300 தொடக்கம் ஒரு 350 மில்லி ஆம்பியராக தான் இருந்தது. சாதாரணமாக வந்து ஒரு பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ணுறோம்டா, ஒரு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறோம்டா அதில் கெப்பாசிட்டியில் ஒரு 10 விதமான கரண்டை வந்து அதுக்கு வந்து சார்ஜிங் கரண்டாக கொடுத்தா தான் நம்ம சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஒரு 90 AH பேட்டரி இருக்குன்னா அதில் 10 வீதம், அப்போ 9 ஆம்பியர் கொடுத்தா தானே அது வந்து சார்ஜ் ஆகும். அப்படி 9 ஆம்பியர் கொடுக்கலான்னு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகும். அப்படி குறைய கரண்ட் கொடுத்தா பிரச்சனை இல்லை, சார்ஜ் ஆகிற மணித்தியாலங்கள் வந்து எங்களுக்கு அதிகரிக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் டைம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா பேட்டரியோட கெப்பாசிட்டியின் கீழ் பேட்டரிக்கு நம்ம எவ்வளோ கரண்ட் கொடுக்கோம்ன்ற அதால் பிரித்து விட்டிங்கன்னா அதில் சார்ஜிங் டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணினதுபடி ஒரு 350 மில்லி ஆம்பியர் தான் பெறுது. ஆகவே வந்து நீங்கள் ஒரு 90 AH பெட்டியோ ஒரு 45 AH பெட்டியோ போடைக்குள்ள பெரிய பெட்டியோ போடைக்குள்ள வந்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ண எடுக்கிற நேரம் வந்து ஒரு 2-3 நாள் 5 நாள் அப்படியான நேரம் எடுக்கும். அப்படி நீங்கள் கண்டினியூஸாக வந்து இப்படி இந்த யூபிஎஸ் அப்படி சார்ஜ் பண்ண போடைக்குள்ள வந்து இந்த இதில் வந்து சர்க்கிட்டுகள் வந்து பழுதாகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஏன்னா சர்க்கிட்டுகள் வந்து ஃபெயிலியராக போகலாம். அதால் வந்து நீங்கள் அப்படி யூஸ் பண்ண வேணுமெண்டா பேட்டரியை வந்து நீங்கள் வேறைய சார்ஜ் பண்ணி போட ஒரு 45 AH பேட்டரியோ ஒரு 90 AH பேட்டரியோ பெரிய பேட்டரியை சார்ஜ் பண்ணி போட்டு இதில் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிக்குள்ள கட்டாயம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஒரு நல்ல கேஜ் கூடின வயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து
இதுல பவர் ஃபேக்டர் காரணியால வந்து இதுல வந்து 390 வாட்ஸ் தரங்களால வந்து அவுட்புட் அடுக்கல பெரிய பெட்டி கனெக்ட் பண்ணினாலும் இது ஒரு பேக்கப் டிவைஸ். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்காகத்தான் வந்து இந்த டிவைஸ் வந்து டிசைன் பண்ணினதால நீங்க வந்து இந்த 390 வாட்ஸுக்கு வந்து லோடை வந்து கொடுக்க வேணாம். 7 மணி வரைக்கும் ஒரு குறைஞ்ச லோடையே கொடுங்க. ஒரு 7 மணி நேரம் ஒரு 100 வாட்ஸ் 150 வாட்ஸ் அவுட்புட் எடுக்கிற மாதிரி லோடுகளை வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி கனெக்ட் பண்ணிக்கொள்ள வந்து இது ஹீட் ஆகாது. அப்படி நீங்க ஒரு 300 வாட்ஸ் கிட்ட நீங்க லோடு எடுக்க போறீங்கன்னா இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு ஃபேன் ஒன்று கூட்டினீங்கன்னா நல்ல கண்ணேரத்துக்கு வந்து இதை வந்து பாவிச்சு கொள்ளலாம். ஆனா பெரும்பாலும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படி பெரிய பெட்டி யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் இருக்கிறது நல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 பல்ப் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க அதை அப்படி இன்வெர்டரா யூஸ் பண்றீங்கன்னா ஒரு குறைஞ்ச வாட்ஸ் ஒரு 100 வாட்ஸுக்குள்ளே யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா அது ஹீட் ஆகாது. அப்ப இனி வந்து பார்ப்போம் யூபிஎஸ்ல அடிச்சு பெட்டியை சார்ஜ் பண்றதுக்கு வேற ஆப்ஷன் இருக்காண்டு. கட்டாயம் வேற ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன் சொல்லி பாத்தீங்கன்னா சார்ஜர்ஸ் யூஸ் பண்றதுதான். சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 ஏஹெச் பேட்டரி தான். இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லிடுவேன் ஒரு 10% இதுல கரண்டை கொடுத்தாலே வந்து சார்ஜிங் கரண்ட் கொடுத்தாலே போதும். அப்ப இது 5 ஏஹெச்ண்டா அதுல 10% 500 மில்லி ஆம்பியர். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இந்த பெட்டியில சஜஸ்ட் பண்ணிருக்காங்க 0.4 ஆம்பியர் தர 4 தொடக்கம் 10 மணித்தியாலம். அப்ப இதுக்கு வந்து ஒரு 400 இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 மில்லி ஆம்பியர் கரண்ட் கொடுத்தாலே வந்து ஒரு 5 தொடக்கம் 10 மணித்தியாலத்துல இருந்து பெட்டி சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி சார்ஜஸ் இருக்கிறார்கள் நீங்க சார்ஜர்ஸ் வச்சு சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி சார்ஜஸ் இல்லைன்னாங்க நீங்க இதை விட அடுத்த பெரிய சைஸ் பேட்டரி ஒரு 10 ஏஹெச் பேட்டரியோ ஒரு 20 ஏஹெச் பேட்டரியோ சார்ஜ் யூஸ் பண்ண போறீங்கன்னா 10 ஏஹெச் பேட்டரின்னா நீங்க அதுக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட் வந்து ஒரு ஆம்பியர். 20 ஏஹெச் பேட்டரி இருக்குன்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய கரண்ட் வந்து கிட்டத்தட்ட 2 ஆம்பியர் கரண்ட் கொடுத்து நீங்க சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு சார்ஜ் பண்றேன்டா நாங்க ஆல்ரெடி 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல வந்து அந்த சீராக்கல் பாலத்தை பற்றி படிச்சிருவோம். அதாவது ரெக்டிஃபயர் பிரிட்ஜ் அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்றையும் 4 டயோட்டையும் ஒரு கெப்பாசிட்டரையும் வச்சு ஒரு ரெக்டிஃபயர் பிரிட்ஜ் ஒன்றை கிரியேட் பண்ணிக்கொண்டு அதுல இருந்து நாம வந்து இந்த பெட்டியை வந்து சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி ரெக்டிஃபயர் பிரிட்ஜை செஞ்சு பெட்டியை சார்ஜ் பண்ற கஷ்டம்டா என்ன செய்யலாம்னா பெட்டியோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கடைகளில் வந்து சோலார் இருக்கு. அந்த சோலாரை வாங்கி வந்து நீங்க பெட்டியை வந்து சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ பாத்தீங்கன்னா பெட்டியை வந்து சார்ஜ் பண்ணி ஒரு 12 வோல்டேஜ் டிசி சிஸ்டமா வந்து நாம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி அதுவும் இல்லாட்டி வந்து ஒரு பெரிய பெட்டரியை வந்து யூபிஎஸோட கனெக்ட் பண்ணி யூபிஎஸை வந்து ஒரு இன்வெர்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படியும் கஷ்டமாண்டா நீங்க என்ன செய்யலாமாண்டா கடையில வந்து இன்வெர்டர் வாங்கலாம். இன்வெர்டர் வாங்கி ஒரு பெட்டியை வந்து சார்ஜ் பண்ணி இந்த இன்வெர்டர் நேரம் வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படி நான் சொன்ன மெதட்டெல்லாம் கஷ்டமாண்டா பாத்தீங்கன்னா பெரும்பாலான வீட்டில் வந்து ஆட்டோ இருக்கும். ஆட்டோல வந்து 12 வோல்டேஜ் டிசி பெட்டரி ஒன்று இருக்கும். அந்த பெட்டியை கூட நீங்க வயர் மூலம் கனெக்ட் பண்ணி ஒரு 12 வோல்டேஜ் டிசி சிஸ்டத்தை வந்து இந்த மின்வெட்டு நேரம் வந்து கிரியேட் பண்ணி உங்களோட வீடுகளுக்கு வந்து பல்புகளை வந்து ஒளியூட்ட செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட ஆரம்பத்தில் நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னென்னா ஒரு ஐடியாவும் ஒரு சொல்யூஷனும் வந்து அந்த ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் வந்து முன்ன வந்து சேமித்து பெக்கப்பாக யூஸ் பண்ணுறதான ஐடியா. சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அதே பெட்டிக்கு வந்து நீங்கள் ஒரு சோலார் மூலம் வந்து வெட்டியை வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்கன்னா அது ஒரு சொல்யூஷனாக மாறும். அடுத்த வந்து இந்த வீடியோவில் வந்து சில கல்குலேஷன்கள் வந்து காட்டலை. ஏன்னா இந்த வீடியோட லென்த் கூடுமன்றபடியா வேறு ஏதாவது டெக்னிக்கல் சப்போர்ட்டோ அல்லது வேறு ஏதாவது கல்குலேஷன் தேவையான விடயங்கள் தேவைப்படும் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க.